மட்டன் கடையில் வந்து குடல் ப்ளஸ் நுரையீரல் கூடவே வந்து ரத்தம். இந்த குடல் நுரையீரலாம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து ரத்தத்தை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த நுரையீரல் குடல் வந்து சுடுதண்ணி வச்சு நல்லா கழுவிக்குங்க. ஏன்னா சுடுதண்ணியில் நல்லா கழுவிட்டு அது வடிகட்டிட்டு அது வந்து குக்கரில் ஆட் பண்ணி மஞ்சள், தேவையான அளவு வந்து ஒரு கல் உப்பு, இந்த நுரையீரல் குடல் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு அடுப்பத்தை வச்சு நல்லா ஒரு 6 சவுண்டு விட்டு அதை ஆஃப் பண்ணிடுங்க. பெரிய வெங்காயம், காரத்தை தகுந்த பச்சை மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, தேங்காய் துருவல், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், மட்டன் மசாலா. இந்த குக்கர்லலாம் நுரையீரல் குடல் வந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா 2 நிமிஷம் வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். இதுக்கிடையில் வந்து ரத்தத்தை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வடிகட்டி எடுத்த குடல், நுரையீரல், மிளகாத்தூள், இந்த மட்டன் மசாலா, தேவை கொஞ்சமாக உப்பு, ஏன்னா ஏற்கனவே உப்பு குக்கரில் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுருக்கிறோம். அந்த வடிகட்டி எடுத்துன தண்ணி ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். பாதியாக தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் ரத்தத்தை ஊற்றிடுங்க. நல்ல ஒரு ரத்தமெல்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா கருப்பு கலராக மாறி நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் துருவல் திருப்பி ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த வந்து ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தழை தூவி. இந்த கிரேவி வந்து சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும்.